சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுகவை பார்த்து பயந்துட்டார் எனவும், அவருடைய வெற்றி திமுகவோட தோல்வி அதுதான் அவருக்கு இந்த மாதிரி ஏற்பட காரணம் என சொல்லப்பட்டதா ஒரு செய்திகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டாலின் விரைவில் உடல் நலம் தேர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் விரைவிலே உடல் நலம் பெற பிரார்த்திக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாக எதிரும் புதிருமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசியிருப்பது அரசியல் நாகரிகத்தை பறைசாற்றுவதாக அமைஞ்சிருக்கு. 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திருவிடை மருதூர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை செய்தார். மன்னார்குடி தொகுதிக்குட்பட்ட மேலராஜ வீதியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சித்து பேசினார். அதிமுக எப்போதும் விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற அரசு என்று பேசினார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து அவர் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் பிரச்சாரத்தின் இறுதியில் சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை என்றார். அவர் பூர்ண உடல்நலம் பெற என் சார்பில் உங்கள் சார்பில் பிரார்த்தனை செய்கிறேன் என சொன்னார். திமுகவை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி கூறியது, அதிமுக ஆட்சியில் பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இன்று வங்கியில் கூட பயிர்க்கடன் கொடுக்க மறுக்கிறாங்க. சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க. இந்த திமுக தட்டி கேட்கிற திறனற்ற ஆட்சியாக இருக்குது. திமுக ஆட்சியில் 53,000 கோடி கடன் கொடுத்ததா சொல்கிறாங்க. எல்லாம் பச்சை பொய். மேட்டூர் அணை நீர் கடைமட்டத்துக்கு சேரலை என்றும் இன்று காலை விவசாயிகள் என்னிடம் மனு கொடுத்தாங்க. தூர் வாருவதிலும் இந்த அரசு ஊழல் செஞ்சிருக்கு. ஏரி குளம் குட்டை எல்லாம் நீர் தேங்குவதற்கு குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம். தூர்வாரி வந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். இதனால் ஏரி ஆழமாச்சு, விளைச்சல் நல்லா கிடைச்சது. இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். திருவாரூரில் நான் தங்கியிருந்த போது அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் கரண்ட் கட் ஆகுது. விவசாய தொழிலாளர்களுக்கு பசுமை வீடுகள் கொடுத்தோம். இலவச ஆடு மாடு கோழி உயர பாதுகாப்பு திட்டம் கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்து 5 லட்சம் முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம். மேலும் கருணாநிதி இருக்கும்போது ஊழல், இன்றைக்கும் டாஸ்மார்க்கில் ஊழல், 10 ரூபாய் என்றாலே செந்தில் பாலாஜி என்று ISI முத்திரை குத்தப்பட்டிருக்கு. டாஸ்மார்க் பார்களை எல்லாம் கரூர் கம்பெனி ஏலத்தில் எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு நாள் 15 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் வருது. வருஷத்துக்கு 5,400 கோடி செந்தில் பாலாஜி மூலம் மேலிடத்துக்கு போவதா தகவல். அமலாக்கத்துறை இன்னும் தோண்டி வராங்க. விரைவிலே முழுவதும் வெளிவரும். இவ்வாறு அவர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த ஊழலெல்லாம் தெரிஞ்சு தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதோ, ஆனாலும் அவர் பூரண நலம் பெற வேண்டும் என கடைசியில் அவரோட உரையை முடிச்சிருந்தார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.